ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025ஆம் ஆண்டு நல் வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு புதுவிதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி கிடையாது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் அது சனி இருக்கிறார். கண்டச்சனி இப்பொழுது இல்லை. முதல்ல அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. திருக்கணித முறையில தான் சனிப்பெயர்ச்சி ஆயிருக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த கணக்குப்படி கோவில்கள்ல அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆக வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் இன்னும் கும்பத்தில தான் இருக்கின்றார். 23/12/2023 தான் அவர் கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆக 2 வருஷ கணக்கு என்பது இப்போ முடியல. அவர் கும்பத்துல தான் இருக்கிறாரு. இது பாதி கட்டத்தை கடந்த நிலையில இருக்கிறார் கும்பத்துல. மிச்சம் பாதி கட்டம் இன்னும் இருக்குது. இந்த மீதி காலகட்டத்துல தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இழந்த சந்தர்ப்பங்களையும் இழந்த செல்வாக்குகளையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சனி கொடுப்பார். இது போக இப்ப கிரக நிலைகள் 1/1/2025ஆம் ஆண்டு காலையில வானமண்டலத்துல கிரக கூட்டங்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். உங்க ராசியில கேது இருக்கின்றார். 2, 3 சுத்தம். 4ஆம் இடத்துல தனுசு சூரியன், தனுசு சந்திரன், தனுசு புதன். 5ஆம் இடு சுத்தம். 6ஆம் இடத்துல கும்ப சுக்கிரன், கும்பச்சனி. 7ஆம் இடத்துல ராகு. 8ஆம் இடம் சுத்தம். 9ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கின்ற குரு பகவான். 10ஆம் இடு சுத்தம். 11ஆம் இடத்திலே கடக நீச செவ்வாய் வக்ரமாகி இருக்கின்றார். 12ஆம் இடு சுத்தம். இந்த அடிப்படையில தான் அந்த வானமண்டலத்துல கிரக கூட்டங்கள் அமைய பெற்று இருக்கின்றார்கள். இப்ப இதை வச்சு நாம உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் 4ஆம் இடத்துல சூரிய சந்திராலோடு கூடியிருக்கிறார். பெரும்பாலும் இவர் சூரியனோடு சேர்ந்தே பயணம் செய்யக்கூடியவர். இந்த வருஷம் பிறக்கின்ற ஆரம்பத்துல லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியோடு இந்த உங்களுடைய ராசி நாயகன் சேர்ந்து காணப்படுகின்றார். இந்த மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளுக்கும் உடைய கிரகங்கள் இந்த 3 பேர். சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, கடகத்திற்கு சந்திரன் அதிபதி, உங்களுடைய ராசி கன்னிக்கும் உங்களுடைய 10ஆம் வீடு மிதுனத்திற்கும் அந்த புதன்தான் அதிபதி. அந்த 3 கிரக சேர்க்கைகள் இந்த 4 வீடுகளை, இந்த 4 வீட்டு ஆதிபத்தியங்களையும் வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில இந்த ஆண்டு புத்தம் புதிதாக மலர்ந்திருக்கின்றது. அதாவது 1ஆம் இடத்துக்குரியவன் 10ஆம் இடத்துக்குரியவன், அவனே தான் 10க்குரியவன். 1க்குரியவன் 10க்குரியவன் ஒருவனே. அவர் சூரியனோடு சேர்ந்ததனாலே அவர் வல்லமை பெறுகின்றார். எப்பயுமே புதன் சூரியனோடு இணைந்து செயல்படக்கூடியவர். சூரியனோடு இணையும் பொழுதெல்லாம் அவருக்கு வலிமை கிடைக்கும். அது போக லாபாதிபதி சந்திரன் என்பவர் அமாவாசை ஆகிவிட்டால் லாபங்கள் கிட்டாது என்று அர்த்தம். இவர் அமாவாசையை கடந்த நிலையில இருக்கிறார். அமாவாசை பிரத்தமை கழிஞ்சு துவிதியை திதியில அவர் இருக்கிறார். ஆக அமாவாசையிலிருந்து விலகிவிட்டார். ஆக லாபங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டுல கொட்டி கொளிக்கக்கூடிய ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. 12ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சூரியன் அயன சயன போக பாக்கியம், இவர் சேர்ந்தால்தான் அந்த புதனுக்கே வலிமை உண்டு. ஆக விரயங்கள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு பெருக்கத்தில் வரும் என்பது இந்த கணக்கு. ஒரு ரூபாய் காசு செலவழிச்சீங்கன்னு சொன்னா 10 ரூபாய் ஆதாயமாக கிடைக்கும். செலவழிக்காமலே வைத்துக் கொண்டால் எந்த விதமான வரவும் வராது. ஆக செலவு செய்ய 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 உங்களுக்கு வருமானம் 1க்கு 10ஆக பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. இது போக அந்த செலவுகள் செய்வதன் மூலமாக சுகத்தை பெற முடியும். அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள், இவைகள்லாம் செலவு செய்து நல்ல சுகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அது சம்பாத்தியம் பண்றதே செலவு செய்து சுகம் பெறுவதற்காகத்தான். அந்த சம்பாத்தியம் நல்லா கிடைக்கும். 1க்கு 10 மடங்காக கிடைக்கின்றது. ஆக செலவை விட வரவுகள் 10 மடங்கு அதிகம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஆகையினாலே உங்களுடைய சந்தோஷம் நிம்மதிக்கெல்லாம் எந்த வகையிலும் குறைச்சல் இல்லை. திரும்ப சொல்ல போனா
ஏற்கனவே வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போன சில சந்தர்ப்பங்கள். உதாரணமாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த கான்ட்ராக்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில் சத்ருவுக்கு போயிடுச்சு. உங்களுடைய எதிரி உங்களிடமே பழகி உங்களிடமே தொழிலை கற்று வந்த ஒருத்தனுக்கு இப்ப அவன் வளர்ந்து விட்டான், அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சந்தர்ப்பங்கள் கை நழுவி போய்விட்டது. இது எப்ப உள்ள காலம் வரைக்கும்னா கிட்டத்தட்ட 15/3/2025 வரைக்கும் உள்ள காலம். அந்த 15/3/2025க்கு பின், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அந்த குரு சஞ்சாரம் செய்ய தொடங்கியதிலிருந்து அந்த ஒப்பந்தங்கள், அப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் சந்தர்ப்பங்கள், இழந்தவைகள், உங்களை விட்டு நழுவி போன சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து அரவணைக்கும். ஆகையினால பல கோடி மதிப்புடைய கான்ட்ராக்டுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய திறமையும் வெளிப்படும், சன்மானமும் கிடைக்கும், வெகுமதியும் கிடைக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய திறமை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. இது 15/3/2025 முதல் செயல்படும். அது வரைக்கும் உங்களுடைய ஆற்றாண்மை இருக்கத்தான் செய்யும். புதிய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செயலாற்றுங்கள். கண்டிப்பாக அந்த ஏப்ரல் மாசத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு திண்ணம் அமையும் என்பது விதி. 1ஆம் இடத்துக்குரியவர் 4ஆம் இடத்திலே அமர சொத்து சுகங்கள் இவைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதுசாக வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல 10 குடையவன் 4ஆம் இடத்திலே 11 குடையவனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக புதையலுக்கு ஒப்பான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகள்ல இந்த ஆண்டு ரொம்ப பெரிய அளவு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கின்றது. அதே போல லக்கணத்துல உள்ள கேது என்பவர் அந்நிய நாடு, அந்நிய ஜன மக்கள் இவைகளை குறிக்கக்கூடிய கிரகமாகி அவருடைய குருவினுடைய பார்வையும் கிடைக்கின்ற காரணத்தினால வெளிநாடு சம்பந்தப்பட்ட இன மக்களோடு தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலமாக வளர்ச்சி பாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே ராசியிலே அமர்ந்த கேதுவுக்கு குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலும் அவருக்கு 4ஆம் இடத்துல கேது நின்ற வீட்டுக்கு 4ஆம் இடத்துல ராசி நாயகன், வீடு கொடுத்த நாயகன் சூரிய சந்திரன் புதனோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே வெகுமதி சன்மானம் கிடைக்கக்கூடிய அளவு. வெகுமதி சன்மானம்னா சும்மா ஒரு 1000 2000 அந்த மாதிரி கிடையாது. $1000 $10,000 இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு யோகம் இந்த ஆண்டுல உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. லாட்டரி சீட்டு யோகம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டுல இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகின்றது. அதே போல ரேஸ் சம்பந்தப்பட்டது, ஸ்பெகுலேஷன் துறைகள்ல இந்த பேர் என்ன, பங்கு மூலதனம் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி துறைகள் எல்லாம் பெரிய அளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு இந்த ஆண்டு. ஆக சௌதுரியமாக வெற்றி பெற்று அநேக நிலங்களுக்கு சொந்தக்காரராகவும் வண்டி வாகன வசதிகள், வாய்ப்புகள் இவைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. அடுத்தபடியாக 11க்கு அதிபன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 11 குடையவன் 4ஆம் இடத்திலே இருக்கும் பட்சத்தில் தொட்டது தொலங்கும், விளங்கும், விருத்தியாகும். அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு. சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் கூட பெரிய கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்கும். கன்னிராசிக்காரர்களுக்கே என்று பிறந்த ஆண்டு இந்த ஆண்டு. 12க்கு அதிபன் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாயாருக்கு சில பல நோய் நொடிகள் விலகும். அதே சமயத்தில் அவ்வளவாக பெரிய அளவு மோசத்தை உண்டு பண்ணாது. ஏனென்றால் அமாவாசை ஒட்டி உள்ள சந்திரன், அந்த அமாவாசையை ஒட்டி உள்ள சந்திரன் வளர்பிறை ஆகிவிட்டார். ஆகையினால தாயார் எந்த வகையிலும் கெடுக்காது. கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பின்ன சரியாகிவிடும். அது பின்ன 2க்கும் 9க்கும் அதிபதியாகிய சுக்கிரன் என்ற கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கின்றார். 6ஆம் இடத்துல வீடு கொடுத்த நாயகன் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வகையில கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், புகைச்சல் இவைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பத்துக்கள் இந்த வகையின் மூலமாக கொஞ்சம் கடுமையாக சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுல கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தீர்களேயானால் அந்த வீடு கொடுத்த சனி ஆட்சி முறை திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால வெற்றி உங்களுக்கு சேரும். அந்த போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சியினால்
மற்றவர்களால் ஏவப்பட்டு அந்த தோப்பனார் வர்க்கங்கள் உங்களோடு மல்லு கட்டுவாங்க. அப்படி மல்லு கட்டிய போதிலும் கூட உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், இந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினாலும் சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகையாக இருக்கின்றது. இது தெரியாமத்தான் உங்களுடைய பங்காளிகள் உங்களோடு மோதுவார்கள். மோதி இருக்கிறதையும் இழந்து நடுத்தருள் நிற்கக்கூடிய கட்டமாக அவங்களுக்கு வந்துடும். ஆகையினாலே உங்களோடு மோத தெரியாம மோதி சிக்கல்ல மாட்டிக்கிடுவாங்க. உங்களை பொறுத்தமட்டில் எல்லோரையும் வெற்றி கொண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு, சொந்த பந்தங்கள் இவைகள் மூலமாக உங்களுக்கு களங்கம் ஏற்பட்டதெல்லாம் விலகிவிடும். அவர்கள் மத்தியிலே நீங்கள் ஒரு கம்பீரமாகவும் ஒரு ராஜாவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டிலே அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக 2 குடையவன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் பைசா தட்டுப்பாடு வருமா அப்படின்னு சொன்னா இல்லை. அவரு அந்த சுக்கிரனையும் சனியையும் செவ்வாயானவர் பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால, அதாவது சுக்கிரன் சனி ஒன்று கூடி 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவரை செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்னது என்று தெரிந்து அதற்கு தகுந்தவாறு உடைய நடவடிக்கை அமைய பெற்று சூட்சமமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கின்றது. ஆக தனம், குடும்பம், வாக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு பன்மடங்கு யோகம் வரவுகள் கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 9 அதிபன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாய் பார்த்த காரணத்தினால தோப்பனார் வர்க்கங்கள் இந்த இடத்தில் தோல்வி கண்டு உங்களோட பக்கத்துல நீதி இருக்குது என்பதை மற்றவர்களும் உணர செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 3 8க்கு உடையவனாகிய செவ்வாய் 11ஆம் இடத்துல நீசம் அடைந்தது நல்லது. வக்கரம் பெற்று விட்டார். வக்கரம் பெற்றதனாலதான் அந்த போராட்டங்கள் இருக்கும். பங்காளி பகையாளி போராட்டங்கள் ஏற்பட்டு அதுக்கு பின்ன அது சரியாகும். அதாவது கலகம் பிறந்தால்தான் நீதி பிறக்கும் அப்படிம்பாங்க. இந்த கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கட்டம் அது பின்ன சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா சனி 6ல தான் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்துக்கு இன்னும் போகல. ஆகையினால இந்த 2025ஆம் ஆண்டுல பங்காளி பிரச்சனைகள் கலகம் அதன் பிறகு சரியாகி உங்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்திற்கு முழுமையான வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக மலர். ஏற்பட்ட களங்கங்கள் கரைக்கப்பட்டுவிடும். 4 7 அதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தாய் சுகம், கல்வி இவைகள் நல்லபடியாக அமைந்துவிடும். சில ஆரோக்கிய குறைவுன்னு சொன்னேன். ஆரோக்கிய குறையெல்லாம் சரியாகி நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடியதாக தாயாருக்கு அமைய பெறுவாள். அதே சமயத்துல கல்வி மாணாக்கர்கள் அந்த 4 உடையது அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறதையும் சேர்க்கணும். கன்னி ராசியில பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஆண்டுல மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி ஆண்டாக இருக்கும். அதாவது நூதனமான கல்வி பயிற்சியில மிகுந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். லக்கணத்துல இருக்கின்ற கேதுவினாலே. ஆகையினால 4ஆம் இடத்துக்கு அதிபன் வக்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உயர்கல்வியில பெரிய சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய ஒரு ஆண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கின்றார். 7க்கு உரியவன் குரு பகவான் 9ஆம் இடத்துல வக்கரம் அடைந்து பகை பெற்றாலும் வக்கரம் அடைந்து இருக்கின்றார். வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோண சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே தாமதம் அடைந்த திருமணம் இந்த ஆண்டில் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக நடந்தேறும். ரொம்ப இழுபறியாக இருந்து வந்த திருமணம், அதாவது இந்த ஆண்டு போன ஆண்டே கழிய வேண்டும், திருமணம் முடிய வேண்டிய ஒரு ஆண்டு, அதுல ரொம்ப ஏதோ ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு தடைபட்டு போயிருந்த திருமணம் இந்த ஆண்டில் நிச்சயமாக மே மாசத்துக்கு பிறகு அருமையாக நடக்கும். அது யார் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ அவர்களே மீண்டும் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டமாக இந்த ஆண்டு அமைகின்றது. அதே போல திருமண வயதிலே உள்ள சில இளைஞர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் ஆகாமலே சென்று கொண்டு வந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டுல அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறை தரிசனம் செய்து வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த ஆண்டுல திருமணம் உறுதியாக நிகழும். அந்த மாதிரி இருக்கின்றது. நண்பர்கள் கூட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. பொதுவாக தொழில் வியாபாரத்துல உங்களுடைய நண்பர்கள் மிகவும் கைகோர்த்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது. கூட்டு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டிலே அதிரடி லாபங்கள் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. கூட்டணியை விட்டுவிட வேண்டாம், கூட்டணி தொடரட்டும்.
இந்த ஆண்டிலே மல்டி மில்லியனாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக அது அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் அவ்வளவு கெட்டிக்காரத்தனம் கிடைக்கும். அடுத்தபடியாக அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற வகையில வந்து புதிய புதிய நண்பர்கள்லாம் சேருவாங்க. சேருகின்றதன் மூலமாக உங்களுடைய காதல் வந்து சம்பந்தப்பட்ட கணக்கு வந்து ரொம்ப சிறப்பாக விளங்கும். இந்த காதலில் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டிலே இருக்கின்றது. 5-6 அதிபதியாகிய சனி பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால பாட்டை மூட்டை சொத்துக்கள் உள்ள வில்லங்கம் விலகி உங்க கைக்கு வந்து சேரும். கடன் காட்சிகள் இந்த ஆண்டுல நிச்சயமாக முழுமையாக விலகக்கூடிய ஒரு கட்டம். நிச்சயமாக முழுமையா விலகிரும். இது போக புதிய கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே ரெட்டிப்பு ப்ரமோஷன் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு கட்டம். அடிக்கடி இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ரெட்டிப்பு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இந்த உத்தியோகம் பார்க்கின்ற கன்னி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு கிடைக்கும். இந்த இந்த உத்தியோக மாற்றம், இந்த உத்தியோக உயர்வு, ரெட்டிப்பு உயர்வு அப்படிங்கிறது ரெட்டிப்பு சம்பளம் என்பதையும் நீங்க ஜூன் மாசத்துக்குள்ள, அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ள கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக அது வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு. இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில், அதே போல கட்டடக்கலை சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டுல இருக்கின்றது. அதன் மூலமாக பெரிய செல்வம் செல்வாக்குகளை அடையக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு இது. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டில் இழந்த செல்வம் செல்வாக்குகளை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த நீங்கள் விரும்பக்கூடிய தோரணையில இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வலுவாக அமையப்பெறுகின்றீர்கள். இனி நம்ம ஜென்ரலாக இந்த கேது ராகு இவைகளை வைத்து பேசும் பொழுது, ஏன்னா 1ஆம் இடத்துல கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாங்க. இவங்க வந்து மாற போறாங்க. அதற்குள்ள நம்ம 1ஆம் தேதி அன்று அந்த கிரக அமைப்புகள் உங்க ராசியில தான் அவரு கேது இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். இதுல மாற்றம் இல்லை. சனியும் அங்கதான் இருக்கிறார். சனி இந்த ஆண்டு முழுவதும் கும்பத்துல தான் இருப்பார். இதுதான் மேஜர் கிரகங்கள். இந்த மேஜர் கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த குரு பகவான் வந்து 9ல இருந்து 10க்கு வரார். 10க்கு வரப்போறார். அது இப்ப நம்ம ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது பிறந்த நேரத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தாங்கிறத வச்சுதான் நம்ம கணிக்கிறோமே தவிர, அதுக்கு அடுத்து வந்து கிரகங்கள்லாம் அப்படி எப்படி நாண்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த கணக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஜாதகம் என்பது வந்து பிறந்த நேரத்தில் வானமண்டலத்துல கிரக கூட்டங்கள் எப்படி இருந்துச்சு அதை வச்சுதான் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை நம்ம கணிக்கிறோம். அதே போலத்தான் 2025 பிறக்கின்ற பொழுது வானமண்டலத்துல எப்படி கிரக கூட்டங்கள் இருந்தார்களோ அதை வைத்துத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும். அந்த வகையில குரு ரிஷபத்துல தான் இருக்கிறாரு, மீனத்துல ராகு இருக்கிறார், லக்னத்துல கேது இருக்கிறார், கும்பத்துல சனி இருக்கிறார். இந்த மாற்றங்கள்ல இதை வச்சுத்தான் உங்களுக்கு மெயினான கணக்கு. ஆக இந்த ஆண்டு வரவேற்க தகுந்த ஒரு ஆண்டாக அமைந்திருக்கின்றது. இந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்து 7க்கு உரியவன் வந்து 9ஆம் இடத்துல, அதாவது ராகுவுக்கு 3ஆம் இடத்துல வக்கரிச்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த அந்நிய பெண்கள் தொடர்பு வந்து வசீகரமாக அமையும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்நிய பெண்கள் அப்படிங்கிறது வந்து அந்நிய ஜாதி அப்படிங்கிறத விட அந்நிய மதத்தை சேர்ந்த பெண்களாக தான் இது இருக்கும். ஏனென்றால் 1ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறார். கேது குருவினால் பார்க்கப்பட்ட கேது. அதே போல சுக்கிரனும் சனியையும் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அந்நியம் அப்படின்னு சொன்னேன். அந்நிய மாநிலத்தை சேர்ந்த, அந்நிய நாட்டை சேர்ந்த பெண் தொடர்புகள் வந்து வலுக்கக்கூடிய ஒரு கட்டம். அதே சமயத்தில் அது வாழ்க்கை துணையாக கூட மாறி போய்விடும். அது ஒரு சின்ன பழக்கமாக ஏற்பட்டு வியாபார தொடர்புல தொடங்கி அது கடைசியில வந்து வாழ்க்கை துணையாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக வருகின்றது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் அந்த நேரத்துல வந்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும், உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப முன்னேறும் அப்படின்னு இருக்குது. அது அவரவர்கள் சொந்த ஜாதகத்திற்கு தகுந்தவாறு உங்களுடைய தொழில் வியாபாரத்தின் தன்மையை பொறுத்து இந்த அமைப்புகள் ஒருத்தருக்கொருத்தர் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அப்ப அடிப்படை தசாபுத்திகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பொறுத்து
இந்த வாழ்க்கை மிகவும் உய்யார கொம்பத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. பெரிதான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு. ஒரு தடவை இந்த உங்களுடைய திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னா வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக விளங்கும், நல்லபடியாக அமையும். 2025ஆம் ஆண்டு மீண்டும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.